ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கிரேவி, கொஞ்சம் சிக்கன் 65 எடுத்துருக்கோம். இதுக்கு வந்து என்னென்ன தேவையான பொருளுங்கிறத பார்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு. அது என்ன பேஸ்ட்டுங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு பேனில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலெண்ணெயும் ஊற்றிக்கணும். இது கொஞ்சம் நல்லா காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி லீஃப் எடுத்து போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் பொரிஞ்சதும் 2 சின்ன துண்டு பட்டை, இதையும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் கடுகு, இதையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதில் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. கொஞ்சம் ஒரு நல்ல கண்ணாடி பதம் வரையும் வணக்கி விடணும். வணக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு, இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா கொஞ்சம் இஞ்சி அண்ட் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் 3 தக்காளி, சீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், குருமிளகு கொஞ்சம், இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சதை ஊற்றிக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் சாம்பார் தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் பட்டைத்தூள், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விடுங்க. இந்த பச்சை வாசம் போகிற வரை நல்லா கலக்கிட்டே இருங்க. கலக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் எடுத்து அதில் போட்டுடலாம். ஒரு பீஸாக எடுத்து அதில் போட்டுடலாம். இதையும் நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டே இருங்க. அதை வந்து நல்லா ஃபுல்லாக சிக்கனில் வந்துட்டு நல்லா அது வந்து அப்ளை ஆகணும். இதோட பேஸ்ட் எல்லாமே நல்லா அப்ளை ஆகிற வரை நல்லா கலக்கி விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி ஊற்றுங்க. அதுலேருந்தே தண்ணி வரும். அதுக்கப்புறம் கலக்கினதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு நல்லா கிளக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை கொஞ்சம் போடுங்க. நல்லா கலக்கிட்டே இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எல்லாம் சர்வ் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் நான் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.